ஹலோ ஆல், ரொம்ப டேஸ்டியாக எம்மியான ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பச்சைப்பயிருக்கு 1/4 கிளாஸ் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஊற வச்சிருந்த பச்சைப்பயிரும் உளுந்தும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகமும் ஆட் பண்ணிவிட்டேன். கூடவே 1 கப் அளவுக்கு சோக் பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை நல்லா பிழிஞ்சு இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நார்மலாக பணியாரத்துக்கு ஆட் பண்ணுற தாளிப்பு தான் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஆயிலில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமானதுக்கப்புறமா பொடிசா நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் பொடிசா நறுக்கின கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு இப்போ இதை இந்த பேட்டர் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, கிரேட் பண்ணி வச்சிருக்கிற கேரட், பொடிசா நறுக்கின கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நார்மலாக நம்ம பணியாரம் ஊற்றுற மாதிரி ஊற்ற வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு லெஸ் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பச்சைப்பயிர் சோயா சங்க்ஸ் குழி பணியாரத்துக்கு நான் கார சட்னிக்கு தான் வணக்கி வச்சிருந்தேன். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ரோட்டீன் ரிச் பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கார சட்னி அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.